புரட்சியும் எழுச்சியும் காட்டு தீயா பரவுறதுக்கு முன்னாடி அதோடைய தொடக்கம் ஒரு சின்ன தீப்பொறியில இருந்து தான் தொடங்கும். சிம்பிளா வடசென்னை ஸ்டைல்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். டவுன்லோட் ஆங்கர் தான் அவ்வளவு பெரிய கம்பெனியை நிறுத்தது. இந்த டைலாக் அவருக்கு ரொம்ப கரெக்டா பொருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நம்மளுடைய ஜென்சி சிங்கம் தோழர் யாசர் அராஃபத் அவர்களை பேசுவதற்காக மேடைகளுக்கு அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை உடன் பிறப்புகளே, தேர்தலிலே சந்தித்த மிகப்பெரிய தோல்விக்கு பிறகு மிக சிறிய அளவில் இளைஞர்களை வலுப்படுத்த வேண்டும். ஜென்சி என்று சொன்னாலே எங்கள் அணியில் தான் இருக்கிறார்கள் என்று ஊர்தோறும் பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் இளைஞர்களால் மட்டுமே கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்பதை பறைசாற்றுவதற்காக மிக சிறிய ஒரு 20 நபர்களை வைத்து மட்டுமே துவங்க வேண்டும் என்று துவக்கப்பட்ட ஒரு கூட்டம் இன்றைக்கு வாரந்தோறும் எல்லா சனி ஞாயிறுகளிலும் தமிழ்நாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இன்றைக்கு ஜென்சி டிஎம்கே என்ற பெயரில் இந்த கழகத்தை காப்பதற்காக இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் ஏறத்தாழ இதுவரைக்கும் ஒரு மாதத்தில் மட்டும் 15,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு இந்த கொள்கையை இன்றைக்கு சமூக வலைதளத்தில் பேசக்கூடிய வகையில் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் தமிழகத்தில் என்று சொன்னால், இந்தியாவை கடந்து கடல்களை கடந்து கத்தாரிலே இன்னும் சிறப்பாக இந்த இயக்கத்தை காப்பதற்கு உள்ள மட்டுமல்ல, நாங்கள் நாடு விட்டு போயிருக்கலாம், ஆனால் இந்த கொள்கையை விட்டும் இந்த கழகத்தை விட்டும் உயிர் மூச்சு உள்ளவரை இருப்போம் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையிலே இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய இந்த போஸ்டர் வெளில வந்ததுல கத்தார்ல இந்த மாதிரி ஒரு ஜென்சி மீட் நடக்குதுன்னு உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருக்கு தூக்கம் வரல. மெசேஜ், தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி நடத்துறீங்க சரி, அறிவாலயத்துல கூட்டம் போட்டீங்க சரி, ஒரு டர்ஃபை முடிச்சு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்திக்கிட்டே பேசுனீங்க சரி, எதுக்குடா சம்பந்தமே இல்லாம கத்தார்ல போய் நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏண்டா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்திலே எந்த மூளை முடுக்கை எடுத்தாலும் அங்கு திராவிட கொள்கையை பேசக்கூடிய இளைஞர்கள் இருப்பார். அந்த கூட்டம் நடிகருக்காக வரவில்லை, சினிமாவில் ஒரு தலைவன் ஆடுற ஆட்டத்தை பார்க்க வரல, பேசுற வசனத்தை கேட்டு வரல, அவர் பண்ணக்கூடிய காட்சிகளுக்காக வரல. கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டமும் இந்த கொள்கையை ஏற்ற கூட்டம். இன்றைக்கு வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய திட்டத்தால் பயனடைந்தவர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சொன்னாலும் இந்த அறிவு அவங்களுக்கு வராது. கொள்கைன்னு ஒன்று இருந்தாதானே, கட்சின்னு ஒன்று இருந்தாதானே, கட்டமைப்புன்னு ஒன்று இருந்தாதானே. அப்போ இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அயலக அமைப்பாளர்கள் மதன் அவர்களுக்கும், துணை அமைப்பாளர் பாபு அவர்களுக்கும், துணை அமைப்பாளர் கோபால் அவர்களுக்கும், ரஃபீக் அவர்களுக்கும், ஹக்கீம் அவர்களுக்கும், ராஜேஷ் அவர்களுக்கும், தஞ்சை செந்தில் அவர்களுக்கும், ராஜ்குமார் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலை இந்த இடத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதுக்காக மேடை போட்டு பேசணும்? எல்லாரும் கேட்கிற கேள்வி, 5 வருஷம் தோத்துட்டீங்க, இனிமே நாங்க தான் இருக்க போறோம், எங்களுடைய ஆட்டம் தான் பெருசா இருக்க போகுது, 5 வருஷமாச்சு ஓய்வு எடுக்கலாம்ல, எதுக்கு திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்க தலைவரும் மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாங்களே. நாம் நடத்தக்கூடிய கூட்டத்திற்கான பிரதிபலன் எப்படி கிடைக்கும் தெரியுமா? இன்னைக்கு காலையில தலைவர் வாக்கிங் போயிருக்கிறார், எப்பவும் போகக்கூடிய அதே போலதான் போயிருக்கிறார். பெண்மணிகள் சூழ்ந்து கொண்டு தலைவருடைய கரத்தை பிடிச்சிட்டு பேசக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தெரியாம அந்த ஆளுக்கு ஓட்டு போட்டு தொலைச்சிட்டோம், நீங்க தான் எங்களுக்கு வரணும். தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்றால், தமிழ்நாட்டை உயர்த்த வேண்டும் என்றால், முதலமைச்சர் என்று ஒருவர் வர வேண்டும் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறது. பேசக்கூடிய வகையில்
ஏன்னா அவருக்கும் தெரியும் என்னத்த வேணாலும் நடக்கட்டுமே, இந்த ஈரான் போர் கூட முடிஞ்சிடும், பாலஸ்தீன கூட சுதந்திரம் அடைஞ்சிடும். ஆனா தமிழ்நாட்டுல நாங்க ஜெயிக்கவே மாட்டோம்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் திடீர்னு எப்படியோ ஒரு காத்தடிச்சு ஜெயிச்ச உடனே ஆட்டம் இருக்கு, எப்படியும் ஜெயிக்க மாட்டோம். வாக்குறுதிகளை கூட என்ன வாக்குறுதி? அண்ணன் சீர், தாய்மாமன் சீர், அன்னபூர்ணி 6 சிலிண்டர் சொன்னதுக்கு அப்புறம் போரே தோணுச்சு. தங்க மோதிரம் கொடுப்பேன்னாரு, சொன்ன உடனே சாயங்காலம் கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவினுடைய பிரதமர் பேட்டி கொடுக்கிறாரு, தங்கத்துல மட்டும் முதலீடு பண்ணிடாதீங்க. வாய் வச்சதும் சரியில்லை, வந்த நேரமும் சரியில்லை, வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு மாநிலத்தை தரைமட்டத்துக்கு கொண்டுட்டு போகக்கூடிய வேலைகளை செய்யறாங்க. கொடுத்த வாக்குறுதி எதையாவது நிறைவேற்றினாரா? பெண்கள் பாதுகாப்பு திமுக ஆட்சியில சரியில்லைன்னாரு, வந்து 60 நாட்கள் கடந்துருச்சு, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? எத்தனையோ பாலியல் வன்கொடுமை நடக்குது, வீடு பூந்து கெடுக்கிறான், வீடு பூந்து கொள்ளையடிக்கிறான். கூட இவர் முதலமைச்சர்னா கூட ஒரு முதல் போட்ட அமைச்சர் இருக்கிறாரு, அவரோட வியாபாரம் கேரளாவுல லாட்டரி டிக்கெட் விற்கும், தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் லாட்டரி டிக்கெட். யாரும் தவறு பண்ண விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், தொட்டபடியும் விட மாட்டேன். என்னடா பண்ணுவேன்? கூட்டணியில சேர்த்து வச்சுப்பேன். சேர்த்ததுக்கு விளைவு தெரியுமா? லாட்டரி டிக்கெட் வியாபாரம் எப்படி படுஜோரா நடக்குதோ மற்றொரு பக்கம் குட்கா வியாபாரம் சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்படி ஒரு ஆட்சியை கொடுக்குறீங்க, நாங்க கேட்கிறோம். பல வாக்குறுதிகளை கொடுத்தீங்களே, ஏங்க அதை செய்ய மாட்டீங்கன்னு கேட்டா பதில் என்ன? சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறாரு, பதில் சொல்றாரு, ஆள் பேசுறாரா? நாங்க கோரிக்கை கூட வச்சோம், வேணா திருச்சியில இடைத்தேர்தல் வருது, மதுராந்தகத்தை இடைத்தேர்தல் வருது, ஒரு 6 தொகுதிகளை இடைத்தேர்தல் வருது தானே, அங்க வேணா அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கக்கூடிய ஆளை வேட்பாளரா நிறுத்தி அவரையும் உள்ள அனுப்பி விடுங்க, எழுதி கொடுக்கட்டும், அப்பவாவது பேசுறாரான்னு பார்த்தா எங்க தலைவருக்கு 10 நாள் ஆகும் மனப்பாடம் பண்றதுக்கு, பண்ணிதான் பேசுவாரு. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. சரி, சொன்னதெல்லாம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய திட்டங்களுக்கு ஒவ்வொன்றா பேர் மாற்றம். இன்னைக்கு கூட வயசானவங்களா இருக்கிறவங்க ரேஷன் கடையில போய் பொருள் வாங்க முடியாது. ஒரு அரசாங்கம் இதெல்லாம் கவலையே படாதுங்க, உள்ளபடி சொல்றேனே, எந்த நாட்டிலுமே ரேஷன் கடையில பொருட்கள் இலவசமா கொடுக்கிறோம், கம்மி விலையில கொடுக்கிறோம் வேணா அரசாங்கம் திட்டம் கொண்டு வரும். அதை போய் வாங்குறதும் வாங்காததும் நம்ம கையில தான் இருக்கு. உனக்கு வீடு தேடி வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பெருசா இந்த அரசாங்கமும் செய்யாது. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தாய்மானவர் என்ற திட்டத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறீங்களா, முதியவர்கள் இருக்கிறீங்களா, உங்களுடைய வீடு தேடி உங்களுடைய ரேஷன் பொருட்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்ற திட்டத்தை இந்தியாவிலே முதலாக அறிவித்தது தமிழ்நாடு. அறிவிப்பு செய்தவர் MK ஸ்டாலின். இன்னைக்கு அந்த திட்டத்துக்கு பேர் மாற்றுறதுக்கான முயற்சி நடக்குது. காலை உணவு திட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு, இன்னைக்கு காமராசர் பேர்ல அந்த திட்டத்தையும் எழுதி வைக்கிறது. விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்தா பயணத்துல விடியல் தூக்குறது. நான் முதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தா திட்டத்துல முதல்வன் என்ற பேரை தூக்கிட்டு தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன் பேர் மாத்துறது. ஏங்க இப்படி பயப்படுறீங்க, ஏன் இப்படி பதறீங்கன்னு கேட்டா மக்கள் சொன்னா பரவாயில்ல, சபாநாயகர் பேசுறாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு நான் உனக்கு சீட்டை கொடுத்து ஓட்டு வாங்கி வச்சு சபாநாயகரா உட்கார வச்சா நீயும் வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொல்றேன்னா அப்ப நான் எதுக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு முதலமைச்சர் என்று சொன்னாலே ஸ்டாலின் தான் நினைவுக்கு வருகிறார். அப்படி என்றால் அவருடைய பெயரை அழிக்க வேண்டும் என்றால் அவர் கொண்டு வந்த திட்டத்தை அழிக்கணும். அவரு முதலமைச்சர் என்ற பேர் எதுலதான் இருக்கோ எல்லாத்தையும் மாத்தணும்னு ஒரு பெரிய முயற்சிகளோடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வேகமான ஒரு ஆட்சி. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா கரண்ட் கட்டு, திருப்பி இப்படி ஒரு மாசம் 2 மாசம் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் பெட்டு படிக்க தூக்கிட்டு கத்தாருக்குலாம் வரணும் போல. எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, வேலையை முடிச்சுட்டு வீட்டுல போய் படுத்தா காலைல விடியிற வரைக்கும் கரண்ட் வரல. சூரியன் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் விடிஞ்சிருச்சுன்றதே மக்களுக்கு தெரியுது, அந்த அளவுக்கு வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு சூழலையும் மக்கள் போராட்டம் ஈடுபடக்கூடிய நேரத்துல சரி வாக்குறுதிக்கு இலவச மின்சாரம்னு சொன்னாரு, 500 யூனிட் 200 யூனிட் எல்லாம் பேசினாரு. இன்னைக்கு போன மாசம் நான் கட்டின கரண்ட் பில் 1800 ரூபாய், இந்த மாசம் நான் கட்டுற கரண்ட் பில் 8500 ரூபாய். எப்படிங்க ஏறிச்சு? இங்க தோழர் ஒருத்தர் சொன்னாரு, ஐயா நான் கத்தாருக்கு வந்து பல வருஷம் ஆகுது, வீட பூட்டி வச்சிருக்கேன், 1500 ரூபாய் பில்லு போட்டு ரசீது அனுப்பியிருக்காங்க, என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அப்ப இந்த அளவுக்கு தான் ஒரு ஆட்சி நடக்குது. மக்கள் எல்லாம் ரோட்ல இறங்கி
போராட்டம் நடத்துறாங்க. யாரு கிட்ட கேட்கிறது மக்களுக்கு தெரியல. ஏன்? வேட்பாளரை பார்த்து ஓட்டு போட்டிருந்தா அவர் வந்து முகத்தை காட்டி இருந்தா பரவாயில்ல. எங்க அண்ணன் சொல்றாரு, எங்க மாமா சொல்றாரு, குழந்தை சொல்லுது, சித்தப்பா வந்திருக்காரு, தாய் மாமா வந்திருக்காருன்னு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு யாரை தேர்வு செஞ்சாங்கன்னு தெரியல. மக்கள் எல்லாம் வீதியில இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் வரல, யாராவது வந்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைங்கன்னு கேட்டா சட்டமன்ற உறுப்பினரே அமைதியா வந்து ஏமா நான் தான் இந்த அமைச்சர், இந்த இடத்துக்கான சட்டமன்ற உறுப்பினர் என்னமா பண்ணணும்னு கேட்டா யோ போயிட்டு உண்மையான ஆள் வர சொல்றீங்கன்னு மக்கள் கேள்வி. சரி, ஒருவேளை அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு ஏத்துக்கிட்டா கூட சட்டமன்ற உறுப்பினருக்கு கரண்ட் கட்டானா யாருக்கு போனை போடணும்னு தெரியல. இபி ஆபீஸ்க்கு போறதா, கமிஷனர் ஆபீஸ்க்கு போறதா, அதுல பல பஞ்சாயத்து அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் கூட திமுகவையும் மக்களையும் ஒருபோதும் பிரிக்க முடியாதுங்கிறதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் ரோட்ல தண்ணி வரல, குழால தண்ணி வரல, கரண்ட்ல மின்சாரம் வரல, இல்லாட்டி ரோட்ல சரியான முறையில குழிகளா இருக்கு, ரோடு போடணும்னு சொன்னா சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்தது யாரையோ? தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வீட்டு வாசல்ல போய் நின்றுக்கிட்டு ஐயா போனா விட மாட்டாங்க, பார்க்க முடிய மாட்டேங்குது, நீங்க தான் எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். அவர் சொல்றாரு, எனக்கு ஓட்டே போடல, நான் எப்படி பேசுறது, அதெல்லாம் தெரியாது, எப்படியாச்சும் எனக்கு என் பிரச்சனையை முடிச்சு விடுங்கன்னு மக்கள் நிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு எல்லா வகையிலுமே அவர்களுடைய ஆட்சி படு மோசமான ஒரு நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதை எதிர்த்து நாம என்ன பண்ணணும்? இளைஞர்கள் இருக்கிறோம், பெரியவர்கள் இருக்கிறோம். வாங்க சொல்றாங்க ஒரு 2 நிமிஷம். இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரைக்கும் அவர்தான் மாற்றம் தருவாரு அப்படின்னு நம்ம வீட்டு பிள்ளைகள் கூட இன்னைக்கு பேசுறாங்கல்ல. இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எப்படியாவது தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி அமைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எதிரிகள் களத்துல இறங்கி போறாங்கன்னா நம்மளும் களத்துல இறங்கி பேசலாம். ஆனா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும் எங்க பார்க்க வேண்டியதா இருக்கு? அவங்களெல்லாம் போன்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல மட்டும்தான் அவங்கள பார்க்கவே முடியுது. அதுல எந்த அளவுக்கு நேத்து கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பாஷா படத்துல வர ரஜினிகாந்த் மாதிரி பிரிட்ஜ்ல ஏறி போய் நிக்கிறாரு. பிரிட்ஜ்ல ஏறி போய் நிக்கிறாரு. யாரு வீட்டுல கட்டினது, யாரு காசுல கட்டினது, உங்க ஆட்சியில கட்டினதா? அங்க நின்று பார்த்தாரு. பார்த்தா தெரிகிறது என்ன தெரியுமா? மெட்ரோ ஓடுது. யார் கொண்டு வந்தது? திமுக கொண்டு வந்தது. பக்கத்துல எக்கோ பார்க் இருக்கு. யார் கொண்டு வந்தது? திமுக கொண்டு வந்தது. பக்கத்துல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இருக்கு. யார் கொண்டு வந்தது? திமுக ஆட்சியில கொண்டு வந்தது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கட்டிப்பாரா இருக்கு. யார் கொண்டு வந்தது? திமுக கொண்டு வந்தது. அப்போ எங்க போய் நின்றாலும் இன்னைக்கு திமுகவினுடைய திட்டங்களின் மேலதான் இன்னைக்கு தாவேகாவினுடைய ஆட்சி நடக்குதுன்னா எதிரிகளை வீழ்த்துவதற்கு நாம் வரலாற்றை மட்டும்தான் கேடயமா பயன்படுத்தணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இப்ப மாறிட்டாங்க. ஜென்சி மீட்டுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு யாரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்து சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்ற வார்த்தை, தாவேகா கிராம ஓட்டு போட்டேன், நல்லா பண்ணுவாருன்னு நினைச்சேன், படத்துல வர மாதிரி பண்ணுவாருன்னு நினைச்சேன், ஒரு கற்பழிப்பு கேஸ் நடந்துருச்சுன்னா உடனே அவனை கயிறு கட்டி பிரிட்ஜுக்கு கீழே தொங்க விடுவாருன்னு பார்த்தேன். பார்த்தா கற்பழிக்கிறவனே அவன் கூட தான் இருக்கிறான், அமைச்சர் பொறுப்புல இருக்கான், சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புல இருக்கிறான். அண்ணன் எதுவுமே பண்ண மாட்டாரு, வெளிலதான் தேடுறாரு, உள்ளதான் திருட்டு பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க, அண்ணனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பேசுறாங்க. அப்ப அடுத்து இவங்க எப்படி மாறிடுவாங்க? இவர் போயிட்டாரு, அடுத்து இன்னொரு நடிகர் வராரு. ஏன் நாளா நிக்க கூடாதா, வீடு வாங்க கூடாதா, இன்னொரு வருங்க. ஏன் ஒருத்தர் வழி காமிச்சிட்டு போயிருக்கிறாருல, அடுத்து நம்மளும் வருவோம், நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்புதுன்னா இந்த கூட்டம் இப்படி போய்கிட்டே தான் இருக்கும். பாஜகவில இருந்து விலகி இன்னைக்கு நம்ம எல்லாரும் தலைவர்கள் தானே இன்னொரு கூட்டம் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அப்போ வரலாற்றை கொண்டு போய் சேர்க்காததின் பிழைதான் இன்றைக்கு நம்மோடு வாழக்கூடிய இளைஞர்கள் திசை மாறி போகக்கூடிய பழக்கம் இருக்கு. அப்போ திமுக எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது? சட்டமன்றம் கூடுறதுக்கு இல்ல சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்சி பேர் அறிமுகப்படுத்திட்டு ஒரு 5 தொகுதியில மட்டும் பிரச்சாரம் பண்ணிட்டு 41 பேரை கொலை பண்ணிட்டு எங்க இருந்தோ தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடி போய் விமானத்துல ஏறி ஊருக்குள்ள பங்களாக்குள்ள ஒளியறதுக்காக கட்சியை துவங்கல திமுக. அந்த மாதிரி ஆட்சியை பிடிப்பதற்காக வரவும் இல்லை திமுக. அப்ப எதுக்காக வந்தோம்? 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், தேசம் இன்றைக்கு விடுதலை அடைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள், ஆனால் ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்து விட்டோம், இந்த டெல்லி அரசாங்கத்திடத்திலிருந்து நாம் இன்னும் விடுதலை பெறவில்லை என்று சொன்னார். அவர் அன்றைக்கு சொன்னதை போல இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய
இருக்கிறார் இன்ஸ்டாகிராம்ல. நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க 2 மணிக்கு ரீல்ஸ் போடுறாரு? ஜென்சினா இன்னைக்கு ரீல்ஸ் தான் பாக்குறாங்க, அதனால நானும் ரீல்ஸ் போடுறேன்னு போட்டுட்டு இருக்கிறார். தன்னுடைய அமைச்சர்களுடைய கூட்டத்துல பேசும் பொழுதும் ரீல்ஸ் போடுங்க எல்லாரும் அதை தான் பாக்குறாங்கன்னு பேசுறாரு. அப்ப இந்த அளவுக்கு இன்னைக்கு ஜென்சியினுடைய புரட்சி, நீட் தேர்விலே எடுக்கப்பட்ட மிகப்பெரிய போராட்டம் ஒன்றிய அரசாங்கத்தை, பாஜக அரசாங்கத்தை மிகப்பெரிய அளவிலே சீண்டி விட்டுருக்குன்னு சொன்னா இதுக்கு விதை போட்டது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திமுக. சட்ட போராட்டமா இருக்கட்டும், உரிமைக்காக சட்டமன்றத்தில் ஏற்றப்படக்கூடிய சட்டமன்ற மசோதாவா இருக்கட்டும், அதற்காக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள், மனித சங்கிலி போராட்டம், இன்றைய எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து இயக்கம், அதுவெல்லாம் தான் இன்றைக்கு நீட் எதிர்ப்புக்கான மிக முக்கியமான காரணமா இருக்கு. நீட்டுக்காக போராடி களத்துல உட்கார்றான். ஆனா அந்த நீட்டுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே முதலாக துவங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்ற செய்தி அந்த இளைஞருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படலை. அனைவருமே பாரத நாடு வேண்டும் என்று கேட்கும் பொழுது நாம் தமிழர்கள், நாம் திராவிடர்கள், நமக்கு திராவிட நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவர் அறிஞர் அண்ணா. ஏன் அந்த கோரிக்கையை முன்வைத்தார் அப்படிங்கிற செய்தியை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். 1949 செப்டம்பர் 17ஆம் தேதி சென்னை ராபின்சன் பூங்காவிலே கொட்டும் மழையிலே அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கணும், இங்க இருக்கக்கூடிய சாதியை ஒழிக்கணும், மாநிலத்துக்கான அந்தஸ்தை பெறணும், நாம் பேசக்கூடிய தமிழ் மொழியை பாதுகாக்கணும், இங்க இருக்கக்கூடிய இந்தி திணிப்பை எதிர்த்து போராடணும்னா ஒரு இயக்கமா இருந்தா மட்டும் இதையெல்லாம் சாதிக்க முடியாது. அதற்கு நாம் அதிகாரத்திற்கு வர வேண்டும், அதற்கு நமக்கு அரசியல் பலம் வேண்டும் என்று சொல்லி முதலாக நடைபெற்ற மாநாட்டிலே அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு வாக்கெடுப்பை நடத்துறாங்க. 60,000 பேர் பங்கேற்கக்கூடிய அந்த மாநாட்டிலே 57,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வாக்களிப்பு செய்கிறார்கள். எதற்கு? திமுக வாக்கு அரசியலுக்கு வர வேண்டும், நாம் இழந்த உரிமைகளை அரசியலின் மூலமாக தான் பெற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட்டதற்கு பிறகுதான் திமுக அரசியல் களத்துக்கே வருது. அப்ப வந்ததற்கு பிறகு அவர்கள் செய்த மிகப்பெரிய மாற்றங்கள் என்னென்ன? 1956 திருச்சி மாநாட்டில் இது நடக்குதுன்னா அடுத்ததாக சென்னைக்கு அன்னைக்கு இருந்த பேர் என்ன? தமிழ்நாடு இன்னைக்கு பேசுறோம்ல, அன்றைக்கு இருந்த பேர் என்ன? மதராஸ் மாகாணம். அந்த பேரை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை, ஒரு பில்ல அண்ணா அவங்க கொண்டு வராங்க. அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி அதை எதிர்த்து அதுக்கெல்லாம் மாற்ற முடியாது, இது மெட்ராஸ் மாகாணம் தான் அப்படின்னு எதிர்க்கக்கூடிய நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நாங்க எதிர்கட்சியா இன்னைக்கு இருக்கிறோம், ஆனால் எதிர்கட்சியாகவே இருந்து கொண்டு எதிர்கட்சியாகவே இந்த அரசியலிலிருந்து நாங்கள் அப்புறப்படுத்தப்படுவோம் என்று நினைக்காதீர்கள், நாங்களும் ஒரு நாள் ஆளுங்கட்சியாக வருவோம், எங்கள் கோரிக்கைகளை சட்டப்படி நிறைவேற்றுவோம் என்று சொன்னார். சொன்னதை போலவே 1967 அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்று சொல்லக்கூடிய பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர் அறிஞர் அண்ணா. செய்து காட்டியது திமுக காரர். இன்னைக்கு பேர் மாத்துறீங்கள, முதலமைச்சரா இருக்கட்டும், முதல் போட்ட அமைச்சரா இருக்கட்டும், கத்தார்ல போய் என்னடா பேசுறானுங்க, அங்க போய் நம்மளதான் திட்டுவானுங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எங்களுடைய தலைவர் கொண்டு வந்த திட்டங்களுடைய பேரெல்லாம் மாத்திரம்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு உண்மையிலே துணிச்சல் இருந்தால், உண்மையா தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவன் திமுக காரன், அந்த பெயரை மாற்றி பாருங்கள். அண்ணா ஆட்சி செய்யக்கூடிய நேரத்திலேயே மிகப்பெரிய மாற்றங்களாக சத்தியமேவே ஜெயதே என்று சொல்லக்கூடியது வாய்மையே வெல்லும் என்று மாற்றப்பட்டது. சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது திமுக. இன்னைக்கு பேருந்துகளை அரசு பேருந்துகளாக நாட்டுடைமையாக மாற்றியது திமுக. கல்வியிலே தமிழுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கான முன்னுரிமையை வழங்கியது திமுக. அதே போல மொழிக்கான கொள்கை என்று சொன்னால் அது இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கணும். ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவோ போராட்டத்தை முன் வச்சாங்க. இல்ல நீங்க இந்திய படிக்கணும், இந்தியை தான் நாங்கள் நாட்டினுடைய மொழியாக அங்கீகரிக்க போறோம் அப்படின்லாம் பேசும் பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார், நம்முடைய மாநிலத்திலே தேசிய மாணவர் படை என்று சொல்லி NCC என்று சொல்லி ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. அங்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கமாண்ட் எல்லாமே
இந்தியிலே வழங்கப்படுகிறது. ஒன்றிய அரசாங்கத்திடத்தில் நான் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான், அந்த கமாண்ட் கொடுக்கிறது ஒன்னு ஆங்கிலத்துக்கு மாறணும், இல்லாட்டி தமிழுக்கு மாறணும். இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே தேசிய மாணவர் படை என்ற ஒன்றை நான் கலைத்து விடுவேன் என்று சொல்லி ஒன்றிய அரசாங்கத்தில் சொன்னவர் அறிஞர் அண்ணா. சொன்னா ஆட்சி போயிருமே, சொன்னா பதவி போயிருமே. இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடக்குது, ஒரு வார்த்தை முதலமைச்சர் பேசல. ஏன் பேசுறா? அடுத்த நிமிஷம் கரூர் கேஸ்ல தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்ற பயம். உள்ள அவங்க வச்சிருவாங்கன்றதை விட கூடவே ஒருத்தர் இருக்கிறாரு, எப்படா சிக்குவா அண்ணன் அப்படி தள்ளி விட்டு நம்ம பொறுப்புக்கு வந்துடலாம்னு இன்னொருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு வார்த்தை பேசல. போராட்ட களத்துல இருக்கிறோம். தர்மேந்திர பிரசாத் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமாவே பண்ணிட்டாரு. ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு போராட்ட களத்துக்கு ராஜ்மோகன் வராரு. நாங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். எது கல்யாணம் நடந்து முடிஞ்சு மேலெல்லாம் அடிச்சு மாப்பிள்ளை மறுவீடெல்லாம் போனதுக்கு அப்புறம் நாங்கள் ஆதரவு தரோம்னு வந்து நிக்கிறாங்க. அப்போ எந்த இடத்திலுமே இவங்க அவங்களுடைய குரலை பதிவு செய்யறது கிடையாது. ஏன்னா பேசினா ஆட்சி போயிடும், ஏதோ ஃப்ளூக்ல வந்திருக்கும், ஒரு 5 வருஷமாச்சு ஆட்சி பண்ணிட்டு போவோம். எந்த அளவுக்கு திட்டம் திட்டுறாங்க தெரியுமா? சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. வட மாநிலங்கள்ல அடுத்த பிரதமரா உங்களுக்கு யார் வரணும்? ரூட் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 4 ஆளுக்கு மாசம் 10,000 20,000 சம்பளத்தை கொடுத்து பேச்சு என்னவா? அடுத்த பிரதமர் யார் வரணும்? தளபதி தளபதி தளபதி. அது என்னடா தலைவலி? எல்லாரும் ஒரே மாதிரி ஆன்சர். அங்கதான் மாட்டிக்கிறானுங்க. ஒரே ஸ்கிரிப்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அடுத்து நாங்க பிரதமரா யாரை முன்னிறுத்த போறோம்னா எங்களுடைய தளபதியை தான் முன்னிறுத்த போறோம். தமிழ்நாடு பட்ட பாடு போதாதா? தமிழ்நாடு இன்னைக்கு நாசமா போற மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுமே நாசமா போகணுங்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை இன்னைக்கு தாவேக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அறிஞர் அண்ணா அவங்க சொன்னாங்க, ஒன்றிய அரசாங்கம் இந்த மாநிலத்தை கலைக்க வேண்டும், திமுகவினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த கூட்டத்திற்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், இந்த மாநிலத்தில் சுயமரியாதை திருமணம் இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றினால் மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு வரும் என்ற அச்சம் இருக்கும் வரை இருமொழி கொள்கை தான் இந்த மாநிலத்திற்கு நிரந்தரமானது. இதை மாற்றினால் தமிழ்நாட்டு மக்கள் வீதியிலே இறங்கி போராடுவார்கள் என்ற அச்சம் இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டை இந்த அண்ணாதுரை தான் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று அந்த அண்ணா சொன்னதை போல பெண்களுக்கு மாசம் மாசம் கொடுக்கிற 1000 ரூபாவை நிறுத்தினா, விடியல் பயண திட்டத்துல பெண்கள் போற இலவச பயணத்தை நிறுத்தினா, மாதம் மாதம் மாணவர்களுக்கு கொடுக்கிற 1000 ரூபாய் தொகையை நிறுத்தினா, இந்த மக்கள் இன்னைக்கு தலைவரை சந்திச்ச சில பெண்கள் பேசியதை போல ஒட்டுமொத்த பெண்களும் வீதியில் இறங்கி போராடுவார்கள் என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். சமீபத்துல நீயா நானால ஒரு நிகழ்ச்சி பார்த்திருக்கீங்க தானே? அந்த நிகழ்ச்சியில ஒரு டிபேட் போது, ஒரு விவாதம் போது, ஒரு பக்கத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பேசுறவங்க, திமுகவினுடைய ஆட்சியில நடந்த நிகழ்ச்சி. மற்றொரு பக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு பேசக்கூடியவங்க. அப்போ ஒரு அம்மா ஒரு கவலையை பதிவு செய்யறாங்க, நான் ஒரு திருமணம் செஞ்சேன், கிட்டத்தட்ட என்னுடைய கணவர் என்னை விவாகரத்து பண்ணல, என்கிட்ட சொல்லிட்டு போகல, ஆனா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் போயிட்டனால போகக்கூடிய நேரத்துல எதுவெல்லாம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களா இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் அப்படி போயிட்டனால ரேஷன் கடையில போயிட்டு பொருளை கூட என்னால வாங்க முடியல. ஏன்? ரேஷன் கடையில போய் பொருளை வாங்கணும்னா குடும்ப தலைவனுடைய கையெழுத்து இருக்கணும். குடும்ப தலைவர்னா ரேஷன் கார்டுல புருஷனோட பேரு தான் இருக்கும். இப்படி பல ஆண்டு காலமாக நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். போய் ரேஷன் கடையில பொருள் வாங்கணும்னா விவாகரத்து சான்றிதழை வாங்கிட்டு வந்து உங்க பேர்ல ரேஷன் கடை மாத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. நான் என் பிள்ளைய பாப்பனா, என் உடல் நலத்தை பாப்பனா, இல்லாட்டி என் புருஷன்கிட்ட போய் விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் அலைவனா என்று என்னுடைய வாழ்க்கை முழுக்க சிரமத்தோடு தான் இருந்து கொண்டிருந்தது. எப்பொழுது வரைக்கும் தெரியுமா? ஒரு ஆட்சியாளர் வந்தார் 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்றார். அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றத சொல்லி அவங்களுடைய ஒப்புதல் வழங்கப்பட்டால் குடும்ப தலைவருடைய பெயரை அகற்றிவிட்டு குடும்ப தலைவி என்ற பெயரை, என்னுடைய பெயரை ரேஷன் கார்டில் சேர்க்க முடியும் என்ற அரசாணையை கொண்டு வந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி அந்த பெண்மணி பேசுறாங்க.
இப்ப புருஷன் போயிட்டான், 8 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கும் நான் வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ரேஷன் கடையில என் முதலமைச்சர் எனக்கு காசு கொடுக்கிறாரு, முதலமைச்சர் பொருள் கொடுக்கிறாரு இப்படின்னு பேசும் பொழுது எதிர் தரப்புல இருக்கிறவர், அது விவாத நிகழ்ச்சி தானே, எதிர் தரப்புல இருக்கிறவர் கேட்கிறாரு, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் பெரிய மன்னர்களை போல நினைச்சுக்கிறாங்க, பெரிய ஆட்சியாளர்கள் போல பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கிறாங்க, ரொம்ப திமிரோட இருக்கிறாங்க அப்படின்னு பேசும் பொழுது அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கோபிநாத் சொல்றாரு, இதை கவனிக்கணும். ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு திரைப்பட நடிகர் திரையில் தோன்றினால் அவர் வரவேற்கிறீங்களே, விசில் அடிக்கிறீங்களே, அவருக்காக கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் தூக்கி போட்டு தலைவரேன்னு பாராட்டுறீங்கல்ல, அது உங்களுக்கு சிறந்தது என்றால், உங்களுக்கு பிடித்த ஒரு விளையாட்டு வீரர் மைதானத்திற்குள் வரும் பொழுது வந்துட்டா என் தலைவன் அடிச்சா ஹெலிகாப்டர் ஷாட் தான் அடிப்பான் என்று அந்த தலைவனை, அந்த விளையாட்டு வீரனை நீங்கள் மிகப்பெரிய ஆளாக நினைக்கிறீங்களே, கடவுளை போல போற்றுங்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி அந்த விளையாட்டு வீரன் கடவுளோ, உங்களுக்கு எப்படி அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய நடிகர் கடவுளோ, அதே போல 8 ஆண்டு காலம் தன்னுடைய கணவனை இழந்து விட்டாலும் அந்த பெண்ணின் பசியை போக்கிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு கடவுள் தான். இன்றைக்கு மக்களிடத்திலே இந்த செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. திமுகவினுடைய ஆட்சியில எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. எந்த துறையை எடுத்தாலும் அதுல எல்லா துறைகளிலுமே வளர்ச்சி அப்படிங்கிறது திமுகவினுடைய ஆட்சி காலத்துல இருந்துகிட்டு இருந்துச்சு. யார்கிட்ட போய் கேட்டாலும் திமுகவினுடைய ஆட்சியினால ஏதோ ஒரு திட்டம், நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட, உங்களுடைய ஊர்க்காரங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், ஒவ்வொரு குடும்பத்துக்குமே குறைந்தது 3 திட்டங்களாவது கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கும். ஒண்ணு முதியோர்களுக்கு, அந்த முதியோர்களுக்கான ரேஷன் பொருட்கள் திட்டம், இல்லாட்டி வங்கி கணக்குல மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டம், இல்லாட்டி இல்லம் தேடி கல்விங்கிற பேர்ல ஒரு திட்டம், ஏதோ ஒரு திட்டம் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்புறமும் எதுக்கு தோத்துட்டோம்? விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்ல. யாரு தலைவன் அப்படிங்கறத தேர்வு செய்யற பக்குவம் மக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்கப்படல. உங்களுடைய தலைவனை நீங்க திரையில தேடாதீங்க, உங்களோடு ஒவ்வொரு போராட்ட களத்திலுமே நின்றுகின்றாரு. மழை பெஞ்சா 70 வயசை கடந்தாலும் வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கொடையை பிடிச்சுக்கிட்டு உங்களோட களத்துல வந்து நிக்கிறாரு, அவர் உங்களுக்கான முதலமைச்சரா, இல்லாட்டி திரையில வந்துகிட்டு வசனம் பேசிக்கிட்டு இருக்கிற அவர் உங்களுடைய முதலமைச்சரா அப்படிங்கிற செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் இங்க அமைச்சர்கள் பொறுப்பேற்று இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சிறப்பு பயிற்சியெல்லாம் கூட 2-3 நாளைக்கு கொடுக்கப்பட்டது, எப்படி அசம்பிளியில பேசணும்னு. இதெல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் அமைச்சர்களுடைய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வரல. பஸ் என்ன, வெளியூருக்கு போற பஸ், வால்வோ பஸ், பேசஞ்சர் புக் பண்ணி இருக்கிறார். அவரு பஸ் புக் பண்ணவே ஏன் பஸ் வரல அப்படிங்கிற கவலையில உடனே ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு அதிகாரிகள் கிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல போக்குவரத்து துறை அமைச்சரே களத்திற்கு ஆய்வுக்கு வந்துட்டார். அவரு ஒரு 2 ரீல்ஸ் எடுக்கிறதா வந்திருப்பாரு, ஆனா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டார். போயிட்டு கேட்கிறாரு, ஐயா இந்த வால்வோ பஸ் புக் பண்ணி இருந்த பஸ் வரலன்னா பதில் என்ன? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? தம்பி நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடாம இருக்கேன். நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடாம வந்திருக்கேன். ஐயா போக்குவரத்து துறை அமைச்சர் நீங்க, வால்வோ பஸ் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, எனக்கு என்னங்க ஐயா பதில் சொல்லுங்க. வால்வோ வரலன்னா வால்வோ கிட்ட போய் கேளு, நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடாம வந்திருக்கேன் இப்படிங்கிறது ஒரு போக்குவரத்து துறை அமைச்சரோட பதில். சரி இவங்க தான் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா இன்னொரு அமைச்சர் ஒவ்வொரு இடமா ஆய்வுக்கு போறாரு. பழனியில மொட்டை போட்ட அமைச்சர் போய் நின்றுகிட்டு முறுக்கு ஆய்வு பண்றாரு. இது முறுக்கு அப்படின்னு சொன்னா அதுல மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்கும், இந்த டேட்ல தயார் செய்யப்பட்டது, 20 நாட்களுக்கு 30 நாட்களுக்கு சாப்பிடலாம் அப்படிங்கறத அர்த்தம். அதை போய் எடுத்துக்கிட்டு வந்தது அறநிலையத்துறை அமைச்சர். போய் கோவில் ஆய்வு பண்ணா பரவாயில்ல, கோவில்ல விற்கிற முறுக்கு ஆய்வு பண்றாரு. சரி கூடுதலான பொறுப்பு, ஏன்னா எது பண்ணாலும் பெரிய அளவுல தான் பண்ணுவாங்க இவங்க அப்படிங்கறதுனால ஏத்துக்கலாம். போய் முறுக்கு பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு இது இந்த டேட்ல தான் தயார் செய்யப்பட்டதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன? அந்த கடைக்காரர் படிக்கல, இருந்தாலும் பதில் சொல்றாரு, ஐயா அதுல மேனுஃபேக்சர் டேட் போட்டிருக்குல்ல, அதுதாங்க ஐயா அதுக்கான அடையாளம், இந்த டேட்டு இந்த டேட்ல தான் போடப்பட்டதுக்கான அடையாளத்தை என்ன காட்டுது? ஒருவேளை அதுக்கு ஒரு சீட்டை உள்ள வச்சா கூட இந்த சீட்டு அந்த டேட்ல தான் வைக்கப்பட்டதுன்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு பக்கம்னா, மற்றொரு பக்கம் ஒரு அக்கா, தமிழ்நாடு எவ்வளவு சிறப்பான மாநிலமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு தோழர் சொன்னார்ல, அரண்மனைக்குள்ள ராஜா இல்லாதப்போ ஒருத்தன் கோட்டு சுட்டு போட்டு போனா மொத்த அரண்மனையும் கோமாளி சர்க்கஸ் ஆக்கிடுவாங்க. அது போல உள்ள போய் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு துறைகளிலுமே தமிழ்நாட்டை
தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த யங்ஸ்டர்ஸுமே இதை நீங்களே அக்செப்ட் பண்ணுவீங்க. எந்த யங்ஸ்டர்ஸுமே நான் படிச்ச படிப்புக்கு என் ஊர்ல வேலை இல்ல, தமிழ்நாட்டுல வேலை இல்ல, வெளி மாநிலத்துக்கு தான் போறேன்ட்டு குஜராத்துக்கு போறது இல்ல, டெல்லிக்கு போறது இல்ல, வெளிநாட்டுக்கு வேணா போவான், அமெரிக்காவுக்கு போ, லண்டனுக்கு போ அப்படின்னு வேணா போவானே தவிர வேற மாநிலத்துக்கு போறது இல்ல. அந்த அளவுக்கு தொழில்துறை மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல உயர்த்தி வச்சிருந்தோம். இன்னைக்கு ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாங்க, அதே போட்டு சுட்டு நின்றுகிட்டு ரீல்ஸ். எங்களுடைய ஜோசப் விஜய் பொறுப்பேற்று இருக்கிறார். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே சலுகை கொடுப்போம். எது 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி முதலீடு பண்றவன் செல்போன்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிற அமைச்சரோட வீடியோவை பார்த்துட்டு அம்மா அவங்க ரீல்ஸை பார்த்தேன் அதுக்கு நான் முதலீடு பண்ண போறேன் அப்படின்னு வருவானா? அது பல டேக் வேற. சரி, இது ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தர் வராரு, பவுடர் எடுத்து போட்டேன். என்ன பவுடர்? குழந்தைக்கு பசிச்சது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை அரைச்சு போட்டேன். எந்த ஊர்ல ஐயா குழந்தைக்கு மாத்திரை அரைச்சு போட்டீங்க? சரி, அந்த வீடியோல நீங்க இருக்கீங்க, மாத்திரை இருக்கு, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நீங்க அது கார்டுனோ 500 காசுனோ நினைக்காதீங்க. அதெல்லாம் மாத்திரை நசுக்கிறதுக்காக தாவே காட்சியில புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள். அந்த கருவிகளை வச்சு அமைக்கிட்டு இருக்கிறார். சரி, எல்லாரும் இருக்கீங்க, குழந்தை எங்கேயா போச்சு? குழந்தையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். மாத்திரை நசுக்கிட்டோம், குழந்தைக்கு போடணும், ஆளை காணோம். அந்த குழந்தைக்கு என்ன ஒரு 28 வயசு இருக்குமா, இல்ல 30 வயசு இருக்குமா? அமைச்சரா மாறி இருக்குமா? என்னாரும் பதில் இல்லை. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். உள்ளபடியே சொல்றேன், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, இல்லாட்டி இன்னும் பல செய்திகள் பேசலாம். ஒவ்வொரு இடங்களிலுமே இது மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடக்குது. அவங்க செய்யக்கூடிய வேலைகள் ஒன்றே ஒன்றுதான். எந்த பிரச்சனை இங்க நடந்தாலும் அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு பிரச்சனையை உருவாக்குவாங்க. பாஜக செய்யக்கூடிய அதே விஷயம். இங்க ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும், ஒருத்தன் சிறைச்சாலையில வச்சு கொலை செய்யப்பட்டிருப்பான். நம்மளுடைய ஆட்சியில அது நடந்தா சாதி வேணாம் நீதி வேணும்னு போர்டு வச்சுக்கிட்டு போராடுவாரு. அவர் ஆட்சியில நடந்தா சாதி கூட கேட்க மாட்டாரு. என்னங்க இதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களான்னு நம்ம கேள்வி கேட்டா உடனே குளத்தூருக்கு போன முதலமைச்சரை பாருங்கள், கோட்டு சுட்டோடு போன முதலமைச்சரை பாருங்கள், ஒரு அரிசி கூட கீழே சிந்தாம மஞ்சள் பையில போட்ட அழக பாருங்கன்னு வீடியோ வரும். இல்லாட்டி மெட்ரோ ட்ரெயின்ல போனார் பாருங்க, அதுவும் நம்ம தலைவரை பார்த்து காப்பி. திட்டத்தையும் காப்பி அடிக்கிறானுங்க, தலைவர் பண்றதையும் காப்பி அடிக்கிறானுங்க, என்ன பண்ணாலும் காப்பி. அப்படி இங்க ஒரு பிரச்சனை நடந்தா மெட்ரோக்குள்ள ஏறி அது ஒரு போட்டோ ஷூட் பண்ணி போடுறது. இப்படி ஏராளமான விஷயங்களை இவங்க செய்யறாங்கன்னா மாற்று விஷயங்களை தான் பண்றாங்க. ஒரு விஷயத்தை மறைக்க இன்னொரு விஷயத்த பண்ணி பேசுறாங்கன்னா இவர்களை எதிர்க்க நாமும் சமூக வலைதளத்தில் தான் இவர்களை எதிர்க்க வேண்டும். சமூக வலைதளத்தில் அதிகமான பதிவுகளை போடுங்க. ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி, ஒரு பெண்மணி இருந்தாங்க, பத்திரிகையாளர்கள் கடற்கரையில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பத்திரிகையாளர்களுக்கு தோணுது, யாராச்சும் ஏதாச்சும் ஒரு புது கண்டென்ட் கொடுத்தா பேட்டி எடுப்போமே அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் ஒருத்தரையா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு யாசகம் கேட்கக்கூடிய பெண்மணி ஒருத்தர்கிட்ட போயிட்டு யாசகம் கேட்கிறாங்க. நம்மளே பீஸ்ல உட்காந்துட்டு இருப்போம்ல, ஒருத்தர் வந்து காசு கேட்டாங்கன்னா அம்மா காசு இல்ல போமான்னு சொல்லுவோம். சொன்னாலும் இல்ல இருக்கிறத கொடுங்க, ஒரு 10 ரூபாச்சும் கொடுங்க, சாப்பாடுக்கு கொடுங்க, டீ காய்ச்சி காசு கொடுங்க, இல்லாட்டி டீயாச்சும் வாங்கி கொடுங்க, இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய இயல்பு. இது போல அந்த பெண்மணி ஒருத்தர்கிட்ட போய் காசு கேட்கிறாங்க, அவர் காசு கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறாரு. உடனே அந்த பெண்மணி அவர்கிட்ட திருப்பி திருப்பி தொல்லை பண்ணாம கடந்து போயிடுறாங்க. இந்த பத்திரிகையாளருக்கு இதை பார்த்த உடனே ஒரு தயக்கம். பொதுவா இப்படி இருக்க மாட்டாங்க தானே, திருப்பி திருப்பி காசு வேணும்னு கேட்பாங்கல்ல, ஏன் இவங்க இப்படி காசு வேண்டான்னு கடந்து போறாங்க? அப்ப அவங்கள கூப்பிட்டு பேட்டி எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கிட்ட போயிட்டு அந்த வயசான தாயார் கிட்ட அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஏமா நீங்க திருப்பி திருப்பி காசு கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தாயார் சொல்றாங்க, நான் ஒன்னும் ஏழலாம் கிடையாது, நான் கோடீஸ்வரனா தான் இருந்தேன். என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளை பள்ளிக்கூடத்தை படிக்கும் போது அதுக்கு என்ன வேணும்னு பார்த்து செஞ்சேன். அவன் கல்லூரிக்கு போகும்போது என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு பார்த்து செஞ்சேன். திருமண வயசு வரும்பொழுது அந்த திருமண வயசுல அவனுக்கு என்ன தேவைப்படுமோ அது அனைத்தையுமே அவனுக்கு பார்த்து செஞ்சேன். உடம்பு சரியில்லாதப்ப அவன் சிரமப்படுவானே, அவனுக்கான வைத்தியத்தை எங்க போய் பார்த்தா குணமடைவானோ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து செஞ்சேன். திடீர்னு ஒரு நாள் சென்னையில ஒரு கல்யாணம் இருக்கு, உடனே நீங்களும் வரணும்னு சொந்தக்காரங்க கூப்பிடுறாங்கன்னு என்ன கூட்டிட்டு வந்தான். திருமணம் முடிந்த கையோடு கடற்கரைக்கு கூட்டு போய் நிப்பாட்டினான். இதான் பெரிய கடற்கரை, சென்னையிலே இதுதான் பெருசு, மெரினா கடற்கரை பாருமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாயார் அந்த கடற்கரையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற கப்பலை பாக்குறாங்க, அங்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பூச்சிகளை ஆமைகளை பாக்குறாங்க, நண்டுகளை பாக்குறாங்க, கடல் அலையினுடைய சத்தத்தை கேட்கறாங்க, காத்தை நுகர்றாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது திரும்பி பார்த்தா தன்னுடைய பையனை காணும். அப்போ கூட்டிட்டு வந்த என்னுடைய பையன்
என்ன கை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கறத அந்த தாயார் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு, அப்படி என்றால் உடனே என் கூட வாங்க, இங்க பக்கத்துல நிறைய அனாதை இல்லம் இருக்கு, முதியோர் இல்லம் இருக்கு, நாங்க கொண்டு போய் உங்களை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாயார் சொல்றாங்க, என்ன அங்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம், நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. உடனே அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஏமா டெய்லி 1000 2000 வசூல் பெருசா கிடைச்ச உடனே இந்த இடத்தை விட்டு போக மனசு இல்லையா உனக்கு, இதுலயே ருசி கண்டிட்டியோ அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அந்த தாயார் சொல்றாங்க, இல்ல இல்ல, நான் என் பிள்ளைய பார்த்து தான் வளர்த்தேன், அவனுக்கு என்ன வேணும்ன்றத கேட்டு தான் செஞ்சு கொடுத்தேன், வயசு வித்தியாசம் இல்லாம அவனை நான் அரவணைச்சேன், ஏதோ ஒரு விஷயம், ஒரு மனக்கசப்பு என்னை இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டான், என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு தோணும் எம்முடைய தாயார் நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டு இந்த கடற்கரையை நோக்கி அவன் வரும் பொழுது நான் இங்க நின்றுகிட்டு இருந்தா தானே என்ன அவன் கூட்டிட்டு போவான், என் புள்ள என்னை தேடி வரும்ல என்று அந்த தாயார் சொன்னதை போல தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு சிறந்த தலைவரை கைவிட்டு இருக்கிறது. எத்தனையோ திட்டங்களை கொடுத்தோம், எத்தனையோ சாதனைகளை செஞ்சோம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்ன வேண்டும் என்பதை பார்த்து செய்திருக்கிறோம். திருநங்கையர்களுக்கு கூட சிறப்பான திட்டங்களை கொடுத்த ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கூட திட்டத்தை தீட்டிய ஒரு தலைவர் இங்க இருக்கிறார். ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்த பசங்களை பெரிய பெரிய மைதானங்கள்ல விளையாடுங்களா, கிரவுண்ட்ல விளையாடுங்களா, ஸ்டேட் லெவல்ல ஜெயிங்கடா, நேஷனல் லெவல்ல போங்கடா, உங்களுக்கான எல்லா சலுகைகளையும் எல்லா செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி விளையாட்டு வீரர்களை உருவாக்கிவிட்ட தலைவர் அங்க இருக்கிறார். இப்படிப்பட்ட தலைவரை இன்றைக்கு தமிழ்நாடு கைவிட்டு இருக்கிறது. என்றைக்கோ ஒரு நாள் இந்த ஆட்சியின் மீது உள்ள கோபம், இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த தலைவனுடைய கரத்தை தேடி போகும். அந்த தலைவன் இன்றைக்கு நமக்காக அறிவாலயத்திலே காத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் தமிழ்நாட்டிலே மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று மீண்டும் நம்முடைய கழக தலைவர் பொறுப்பேற்கும் வரைக்கும் களத்திலே அதற்காக போராடுவோம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.